தேசபக்தி பத்தி பேசுறவங்க மக்களோட நம்பிக்கையை உடைச்சிருக்காங்க. நான் தேசபக்தி பத்தி பேசும்போதே தெரிஞ்சிருக்கோம் யாரை பத்தி பேச போறேன்னு. டிசம்பர் 8 நாடாளுமன்றத்துல வந்தே மாதரம் 150 ஆண்டுகள் ஆச்சுன்னு பெருமையா கொண்டாடிய பாஜக அடுத்த நாளே அவங்க உண்மையான முகத்தை அம்பலப்படுத்தி இருக்கு. 2021 டிசம்பர் முதல் 2022 பிப்ரவரி வரை பாஜக ஒரு பெரிய சதி திட்டத்தை நடைமுறைப்படுத்துச்சு. பாஜக தேசிய தலைவர் JP நட்டா மைக்ரோ டொனேஷன் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தினாரு. NarendraModi.in அப்புறம் நாமோ ஆப் மூலமா நன்கொடையை சேகரிச்சாங்க. ஆனா இங்கதான் மக்களை ஏமாற்றிருக்காங்க. பாஜகவுக்கு நிதி கொடுக்க நீங்க விரும்பலையா, பரவாயில்ல நாங்களே எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி ஸ்வச் பாரத், பேட்டி பச்சாவோ பேட்டி பத்தாவோ, கிசான் சாபா போன்ற ஆப்ல நன்கொடை அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. நாட்டோட மேம்பாட்டுக்காகவோ விவசாயிகளுக்காகவோ தூய்மை இந்தியாவுக்காகவும் மக்கள் நம்பிக்கையா பணம் அளிச்சா அந்த பணம் எங்க போச்சுன்னு பார்த்தா அரசின் திட்டத்துக்காகவோ இல்ல மக்களின் நலனுக்காகவோ இல்ல, நேரடியா பாஜகவின் தனிப்பட்ட கஜானாவுல குவிஞ்சிருக்கு. நன்கொடை அளிச்சவங்களுக்கெல்லாம் பாஜகவின் தலைமை அலுவலகத்திலிருந்து ரசீது வழங்கப்பட்டிருக்கு. அதாவது அரசு திட்டங்கள் அப்படின்ற பேர்ல வசூலித்த கோடிக்கணக்கான ரூபாய் நேரடியா பாஜகவுக்கு. இந்த ஏமாற்று வேலைக்கு முத்திரை குத்த பிரதமர் நரேந்திர மோடி கூட 2021 டிசம்பர் 25 அன்று ரூபாய் 1000 நன்கொடையா கொடுத்திருக்காரு. அவரது பங்களிப்பால இந்த மோசடிக்கு அரசு முத்திரை கிடைச்சிருக்கு. தமிழ்நாட்டை சேர்ந்த பத்திரிகையாளர் PR அரவிந்தன் RDI மூலம் பல கேள்விகளை எழுப்பியிருக்காங்க. அப்போதான் உண்மை வெளிச்சத்துக்கு வந்துச்சு. ஜல் சக்தி அமைச்சகம், மகளிர் மற்றும் குழந்தை மேம்பாட்டு அமைச்சகம் இரண்டுமே தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ஆப் மூலம் நிதி திரட்ட எந்த விதியும் இல்லைன்னு பிரதமர் அலுவலகமே இதை உறுதி செஞ்சிருக்காங்க. நாமோ செயலியும் அரசு திட்டங்களும் எந்த தொடர்பும் இல்லைன்னு. அதாவது பாஜக எந்த அனுமதியும் இல்லாம அரசு திட்டங்கள்ன்ற பெயரை பயன்படுத்தி மக்களை ஏமாற்றி கோடிக்கணக்கான ரூபாயை சட்டவிரோதமா செலவு பண்ணியிருக்காங்க. சுதந்திர போராட்டத்தில் நாட்டை காட்டி கொடுத்த பாஜக RSS கும்பல் இன்று அதே வேலையை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தேசபக்தி என்ற பெயர்ல உணர்ச்சி வசப்படுத்தி மக்களோட பணத்தை கொள்ளையடிச்சிருக்குது. இப்போ கேள்வி ஒன்றுதான், JP நட்டா எப்போது பதில் சொல்வார்? இந்த சட்டவிரோத நிதி வசூலுக்கு யார் பொறுப்பு? தொடர்ந்து பார்க்கலாம்.